வணக்கம். கருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சினுடைய இருமை பண்புகள் அந்த லெசனில் எக்ஸசைஸில் ஒரு 1 மார்க் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின்னு, எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் பயன்படும் எலக்ட்ரான்கள் 14 கிலோ வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படுகின்றன. இந்த மின்னழுத்த வேறுபாடு 224 கிலோ வோல்ட்டாக அதிகரிக்கும் போது எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளமானது என்ன ஆன்சர் வரும்? 2 மடங்கு அதிகரிக்குமா, 2 மடங்கு குறையுமா, 4 மடங்கு குறையுமா, 4 மடங்கு அதிகரிக்குமா? இதுதான் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து எலக்ட்ரான் நோக்கில் மின்னழுத்த வேறுபாடு V, அடுத்து வந்து டீப்ராய், எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளம், இது 2 பற்றி தான் பேசுகிறாங்க. முதல்ல வந்து டீப்ராய் அலைநீளத்திற்கும் எலக்ட்ரானை முடுக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, லாம்டா = 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் V. இதுதான் வந்து ஃபார்முலா நமக்கு. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ லாம்டா வந்து நமக்கு என்னென்னா, இது மாறிலி அப்படின்னா இந்த லாம்டா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் விக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது. வி அதிகமான லாம்டா வந்து குறையும் இல்லையா? அப்போ 2 கேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, 2 வோல்டேஜ், முதல்ல ஒரு வோல்டேஜ், அப்புறம் ஒரு வோல்டேஜ். அப்போ முதல் வோல்டேஜுக்கான வேவ் லென்த் வந்து லாம்டா 1 அப்படின்னு வச்சுட்டோம்னா, 2வது வோல்டேஜுக்கான வேவ் லென்த்து லாம்டா 2ன்னு வச்சுட்டோம்னா, இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. லாம்டாவும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால அது ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் என்ன எழுதலாம்? இங்கே பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இங்கே லாம்டா 1னா மேலே வந்து V2 தான் வரணும், கீழே வந்து லாம்டா 2னா V1 வரும் இல்லையா? இப்போ வந்து நமக்கு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். என்ன கொஸ்டினில் என்ன சொன்னாங்க? V1 V2 என்ன சொன்னாங்க? இங்கே பாருங்கள், கொஸ்டினில் வந்து V1 வந்து 14 கிலோ வோல்ட், V2 224 கிலோ வோல்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். V2 வந்து 224 கிலோ வோல்ட், 224 கிலோ வோல்ட், ரெண்டுமே கிலோ வோல்ட் தான், பை இது வந்து 14 கிலோ வோல்ட். இப்போ என்ன வரும்? கிலோ வோல்ட் கேன்சல் ஆகிடுது. இந்த 14 224 இது எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது என்னது? 7 2 14 சொல்லலாம். இது வந்து 11 2 22 2 2 4. திரும்ப இந்த 7ஐயும் 112ஐயும் இது பண்ணோம்னா எத்தனை தடவை வரும்? ஒரு 7 11, மீதி வந்து 5 இருக்கும், மீதி வந்து 4 இருக்கும். 4 இதோட 2 சேர்த்தா 42. 42ல் வந்து 6 42, இப்போ 16 இல்லையா? ரூட்டுக்குள்ளே 16 இருக்குது, ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் 4 வரும். என்ன கிடைக்குது நமக்கு? இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், லாம்டா 1 பை லாம்டா 2 ஈக்குவல் டு நமக்கு வந்து 4. அப்போ லாம்டா 2ஓட மதிப்பு என்ன அப்படின்னா, லாம்டா 2ஓட மதிப்பு வந்து லாம்டா 1 பை 4 ஆயிரும். அப்போ நமக்கு அலைநீளம் வந்து என்ன ஆகுதுன்னா 4 மடங்கு குறையுது அப்படின்னு தெரியுது. 4 மடங்கு அலைநீளம் குறையுதுன்னு தெரியுது இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்சர் என்னது? 4 மடங்கு குறையும் இல்லையா? வோல்டேஜ் அதிகமாகிறப்ப அலைநீளம் குறையணும். எத்தனை மடங்கு குறையுதுன்னு பார்த்தோம்னா 4 மடங்கு குறையும். இதுதான் ஆன்சர். ஓகே, நன்றி.